வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், அதாவது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வருவனவற்றின் காலம் மற்றும் வீச்சு காண்க. y = sin 7x, அதாவது y = sin 7xக்கு காலம் மற்றும் வீச்சு காண்க. அதாவது காலம் அப்படின்னா பீரியட் அண்டு ஆம்ப்ளிடியூடு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா, ஸோ இதுக்கு எப்பயும் போல் லாஸ்ட் ப்ராப்ளத்துலேயே போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது இது சைன் வந்து எதெல்லாம் 0 டிகிரி ஆகும், எதில் 1 ஆகுனா சைன் π/2 வேல்யூ வந்து 1, அதாவது 90 டிகிரி. π/2னா 90 டிகிரி. 180 டிகிரி டிவைடட் பை 2, 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி வரும். அதே மாதிரி சைன் 270 டிகிரி 3π/2, அதாவது 270 டிகிரி. 270 டிகிரியில் வந்து -1ன்னு வரும். ஸோ இதில் தான் வேல்யூ. மீதி வந்து சைன் π வந்து 0ன்னு ஆகிடும். 180 டிகிரி 0, 180 டிகிரி 0ன்னு ஆகிடும். அதேமாரி 0 டிகிரி 0 இப்படியே சுற்றி வந்துச்சுன்னா 360 டிகிரி வரும். ஸோ அதுவும் வந்து 0, 2π வந்து 0ன்னு மாதிரி ஆகிடும். ஸோ சைனோட வேல்யூ எல்லாம் இதில் தான் 0 ஆகும். 90 டிகிரியில் தான் 1, 3π/2ல் -1ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதனோட காலம், பீரியட், வீச், ஆம்ப்ளிடியூட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக கொடுத்துருக்க சம்முக்கு ஸோ இது 0. ஸோ இது 0னா இங்கே π/2 90 டிகிரி கீழே எழுதிடுறேன். π/2ன்னு தான் எழுதணும். 90 டிகிரி வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பை, அடுத்தது வந்து 3π/2, 180 டிகிரி, 270 டிகிரி, அடுத்தது வந்து 2π, 360 டிகிரி. 2πனா 360 டிகிரி. ஸோ அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா -π/2, -π, -3π/2, 2π. ஸோ இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா 1, 2, 3, 4ன்னு வரும். இங்கே வந்து -1, -2, -3 ஸ்ட்ரைட்டாக எடுத்துங்க, -4ன்னு வரும். ஸோ வேல்யூஸ் இப்படி தான் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 டிகிரி 0ன்றது ஆக்சுவலாக எதனோட வேல்யூ, சைன் 1ஓட வேல்யூ வந்து π/2ல் 1ன்னு வருது. ஸோ அப்போது சைன் π/2, இப்போ π/2 1ன்னு வருது. சைன் π/2 1ன்னு வருது. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா 0ன்னு வந்துடும். π/2 1ல் ஆரம்பித்து அப்படியே 0. ஸோ அப்படியே 3π/2ல் -1 இங்கே வரும். -1, 3π/2ல் -1, அப்படியே 2πயில் 0. ஸோ இந்த மாதிரி எட்ட போகும். அப்படி இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இது இல்லை, ஓகேவா? இதை அழைச்சிருங்க. 1 இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸோ இங்கே வருது. கீழே 3π/2ல் -1 வருது. இந்த இது நேராக -1 அப்படியே இங்கே தான். ஸோ இந்த வேல்யூ வருதுன்றதுனால ஸோ இந்த வேல்யூஸ்லாம் -1 எங்கே வருது, π/2ல் 1 வருது. ஸோ அப்போ 1 இங்கே இருக்கிறதுனால இங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது 180 டிகிரி 0 வந்துடுது. ஸோ அடுத்தது 3π/2ல் -1 வருது. ஸோ -1 இங்கே இருக்குது இங்கே. ஸோ அதுக்கப்புறம் 2π போனோம் 0 ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் அப்படியே அப் ஆகி டவுன் ஆகி அப் ஆகி டவுன் ஆகி வரும். ஸோ இப்போ இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீரியட், காலம், ஆக்சுவலாக காலம் அண்ட் வீச்சு, பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா
y equal to sin 7x. ஸோ இது எப்படி இருந்தால் y equal to a sin bxன்னு இருக்கான். ஸோ அப்போது ஆம்ப்ளிடியூட் அதாவது வீச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ, சரி, வீச்சு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஏங்கும் போது இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். சரி, எதுவும் இல்லை, அதனால் 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த இங்கே தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். y equal to a sin bx, sin 7x இருக்குது. bxக்கும் போது sin 7x இருக்குது. ஏவோட வேல்யூ இங்கே எது இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ. 1ன்றது தான் ஆம்ப்ளிடியூட், அதாவது வீச்சோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பீரியட் கேட்டிருக்காங்க, அதாவது காலம் என்னென்னு கேட்டிருக்காங்க. காலம் பார்த்திங்கன்னா 2π டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. காலம் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து 2π டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. அப்போ வந்து 2π அப்படியே இருக்கட்டும். பிங்கும் போது இங்கே இருக்க sin 7 ஆகுது பி. அப்போது மாடுலஸ் ஆஃப் 7. ஸோ வேல்யூஸ் என்ன வரும்னா 2π டிவைடட் பை 7 வரும். 2π டிவைடட் பை 7. ஸோ 2π டிவைடட் பை 7 அப்படின்னா 2π அப்படின்னாலே 360 டிகிரி. 360 டிகிரியை 7ஆல் விட்டுரும். அதாவது இங்கே எழுதுகிறேன், 2π அப்படின்னா பையோட வேல்யூ வந்து 180 டிகிரி. 2 × 180 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. 360 டிகிரியை தான் 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 360 × 7 அப்படின்னா 5 7s are 35, 5 35, பேலன்ஸ் 0, 1 7s are 7, பேலன்ஸ் 2, 51 வருது. ஸோ அப்போது வந்து 51 அப்படின்னா இது 90 டிகிரியா? ஸோ இது 90 டிகிரி. ஸோ இது 45, 50, இங்கே 51 இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேஷனாக 51. ஸோ அப்போ வேல்யூஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகும். இந்த இது மாதிரி -1 கீழே இப்படி வந்து சிட் ஆகும். இப்படி போய் இப்படி வருது. ஸோ இவ்வளோ பெருசாக வர வேண்டியது ஸோ 51 போது இங்கே சின்னதாகவே வளைஞ்சிருச்சு. ஸோ இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வேல்யூஸ் அப்ராக்சிமேஷனாக கொடுத்துருங்க. ஓகேவா? சும்மா அப்ராக்சிமேஷனாக 45, 50, 50 இங்கே வருதுன்றதுனால. ஸோ அப்போ இங்கேருந்து 1 sin 90 டிகிரி 1, கீழே -1. ஸோ நம்ம சின்னதாக சுருங்கிடுச்சு, சின்ன வேல்யூவாக சுருங்கிடுச்சு. அப்படிங்கும்போது இதுதான் அதனோட வேல்யூ. ஸோ அப்போ அவங்க கேட்ட இந்த இது தான் ஆம்ப்ளிடியூட் வீச்சு அண்ட் பீரியட் காலம்ன்றது இதுதான் அவங்க சொல்கிற வேல்யூஸ் இது. ஸோ இது ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ப்ராப்பராக என்னது 2π டிவைடட் பை 7ன்றது பீரியடு, ஆம்ப்ளிடியூடுன்றது 1. ஸோ இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் டு தமிழ். வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.